அண்மைய நாட்களில் 5 இறப்புகள் பதியப்பட்டுள்ளன. அவற்றில் குறிப்பாக இள வயதினரும் அடங்குவார்கள். 20 வயது, 28 வயது, 33 வயது, 42 வயது மற்றும் 65 வயது நபர்கள். 5 பேர். அதில் ஒருவர் நேரடியாக போதனா வைத்தியசாலைக்கு அனுமதிக்கப்பட்டவர். மிகுதி 4 பேரும் பருத்தித்துறையிலிருந்து 3 பேரும், முல்லைத்தீவு வைத்தியசாலையிலிருந்து ஒருவருமாக 5 பேரும் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு காய்ச்சல், சுவாச கோளாறு காரணமாக இங்கே அனுமதிக்கப்பட்ட போது 2-3 நாட்கள் சிகிச்சை அளிக்கப்பட்டது. சிகிச்சை பலனின்றி அவர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள். போஸ்ட்மார்ட்டம் அறிக்கையின்படி கடுமையாக சுவாச பைகள் பாதிக்கப்பட்டிருப்பதை அறிய தந்திருக்கின்றார். மேலதிக பரிசோதனைக்காக இரத்த மாதிரிகளும் ஏனைய மாதிரிகளும் கொழும்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது. இது பெரும்பாலும் லெப்டோஸ்பைரோசிஸ் அல்லது எலிக்காய்ச்சல் எனப்படுகின்ற வருத்தமாக இருக்கலாம். காய்ச்சலுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். காமனாக எலிக்காய்ச்சல், லெப்டோஸ்பைரோசிஸ் என்று சொல்கிறார்கள். தெள்ளு காய்ச்சல், டைஃபஸ் இருக்கலாம், அல்லது இது ஒரு வைரல் காய்ச்சலாக இருக்கலாம். இவை இந்த 3 கிருமிகளால் தொற்றுகளால் ஏற்படுகின்ற போது காய்ச்சலுடன் அவர்களுக்கு சுவாச பையிலும் தாக்கங்கள் ஏற்படலாம். நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? மக்கள், உங்களுக்கு காய்ச்சல் வந்தால் இந்த காலத்தில் மழை காரணமாக பல இடங்களில் நீர் பெருக்கங்கள் ஏற்பட்டு வீடுகளுக்கு நீர் புகுந்திருக்கிறது. நீரில் கழிவுகள், இந்த எலிகின்ற கழிவுகள், மலங்கள் நீருடன் கலந்து நோயாளி கையிலே காயங்கள் இருந்தால் அந்த காயத்தினூடாக அந்த கிருமிகள் உட்செல்லலாம். அல்லது இந்த டைஃபஸ் என்றது விலங்குகள் கூட வளர்க்க அல்லது பறவைகளை, கோழிகள் வளர்க்குற இடத்துல தெள்ளு இருக்கும். அந்த தெள்ளில் இந்த கிருமி இருக்கும். தெள்ளு ஒரு வரை கடிக்கும் போது அந்த கிருமி உடலுக்குள் செல்கிறது. இதனால் முதலிலே காய்ச்சல், உடம்பில் இயலாத்தன்மை, அலுப்பு, தலையிடி போன்ற குணங்குறிகள் ஏற்படுகிறது. இந்த 2 விதமான காய்ச்சல்களையும் சில வேளை சுவாசம் சம்பந்தமான பாரதமான விளைவுகள் ஏற்படலாம். ஆகவே உங்களுக்கு காய்ச்சல் ஏற்பட்டால் நீங்கள் 48 மணி நேரத்துக்கு கூடுதலாக காய்ச்சல் இருக்கும் என்றால் உடனடியாக அருகில் உள்ள வைத்தியசாலைக்கு செல்வது நல்லது. சென்று இரத்த பரிசோதனைகள் செய்வதன் மூலமும் மேலதிக டெஸ்ட்டுகள் தேவை ஏற்படும் அதை செய்வதன் மூலமும் அதற்குரிய மருந்துகள் இருக்கிறது. அந்த மருந்துகளை தகுந்த நேரத்திலே நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களானால் இந்த பாரிய தாக்கங்கள் வராது. ஆகவே நாங்கள் மக்களுக்கு என்ன சொல்கிறோம் என்றால், நீங்கள் உங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். காய்ச்சல் இருக்குது, பாராசிட்டமால் போடலாம், நீர் ஆகாரங்கள் நன்றாக எடுக்கலாம். ஒரு 24-48 மணி நேரத்துக்கு மேல் தொடர்ந்து காய்ச்சல் இருக்கும் என்றால் உடனடியாக அருகில் உள்ள வைத்தியசாலைக்கு சென்று இரத்த பரிசோதனைகளை செய்து வைத்தியர்கள் சொல்கிறபடி நடந்து கொண்டீர்களானால் இந்த நோயின் தாக்கத்தை நாங்கள் தவிர்த்து கொள்ளலாம்.